வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ராயல் பிளக்கிங் செரிமனி டே அப்படின்னு சொல்லிட்டு தாய்லாந்தில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. நம்ம ஊரில் இந்த தை திருநாள் அறுவடையை வந்து கொண்டாடுறோம் தெரியுங்களா, அந்த மாதிரி உங்கள் துவக்கத்தை வந்து கொண்டாடுறாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கு சின்னதாக ஒரு வழிபாடு நடத்துறதுன்றது எல்லா ஊர்லேயும் எல்லா நாட்டிலையும் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் தான். அதே தான் இவங்களும் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா புத்திசம் உள்ள வந்து அவங்க வந்து மதம் சார்ந்த இந்த வழிபாட்டு முறைகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இது ஒரு சைடு போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆதி காலத்துலேருந்தே அவங்க வந்து இந்த இயற்கை வழிபடக்கூடிய அந்த விளக்கன்றது ஒரு சைடு போயிட்டு இருக்கு. ஸோ இப்படி இந்த ரெண்டு விதமான டேட்டில் வந்து ரெண்டு விதமான தரப்புகள் கொண்டாடுறதை பார்த்துட்டு மோங்குட் மாணவருக்கு புரியல. இது வந்து விவசாயன்றது எல்லா மக்களுக்கும் உறுதியான ஒன்று தானே, அதை வந்து நம்ம தனித்தனியாக பிரித்து கொண்டாடுறது சரியான ஒரு விஷயம் இல்லை. எல்லாரும் ஒரே நாளில் கொண்டாடுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் டேட்டை வந்து சூஸ் பண்ணிட்டாரு. 1957 இது வந்து பொது விடுமுறையாக விட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஃபேமஸான ஒரு நிகழ்வாகவே அவங்க நாட்டில் இருக்குதுங்க. தாய்லாந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2016 கணக்குப்படி 3 மில்லியன் மக்கள் ஏழைகளாக இருக்கிறாங்க. 33,000 பேர் வீடற்றவங்களாக இருக்கிறாங்க. அங்கே பெரும்பாலும் ஒரு பெரிய வருமானன்றதே அந்த சுற்றுலாத்தலமாக நம்ம போயிட்டு வரோம் தெரியுங்களா, அந்த பைசா தான் அவங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் இன்கமாகவே இருக்குது. பட் இருந்தாலும் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய டெவலப்மெண்ட் அப்படின்றது வெறும் சுற்றுலாத்தலத்தை மட்டும் வச்சு பார்க்க முடியாதுல்ல. ஸோ இந்த மாதிரி விவசாயத்துக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் பார்த்தீங்கன்னா பொது விடுமுறைகளோட பயங்கரமான செலிப்ரேஷனோட கொண்டாடுற ஒரு நாளை தான் பார்த்தீங்கன்னா ராயல் பிளக்கிங் செரிமனி டே அப்படின்னு சொல்லிட்டு தாய்லாந்து ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 10. இதே நாளில் தாய்லாந்து பார்த்தீங்கன்னா மேங்க்ரோவ் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சதுப்பு நில காடுகள் இருக்குல்ல அதெல்லாம் அழிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க. இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் 1961 1996 இடைப்பட்ட காலத்தில் கிட்டத்தட்ட 56% சதுப்பு நிலங்கள் வந்து அழிஞ்சு போச்சா. வேர்ல்டு வைட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த சதுப்பு நிலங்கள் நிறைய பர்சன்டேஜில் அழிஞ்சிட்டு இருக்கு. இதனால் வந்து மில்லியன் கணக்கில் அதாவது 240 மில்லியன் கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிலீஸ் ஆகினுக்கு தான். என்னடா இது வெறும் சதுப்பு நிலம் தானே, அது அழிஞ்சா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒட்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த விவசாய நிலங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி இந்த இயற்கையினுடைய சூழலுடைய ஒரு பெரிய ஒரு ஹார்ட் பீட்னே பார்த்தீங்கன்னா சதுப்பு நிலங்கள் தான். அது இல்லாமல் போச்சுன்னு வச்சிங்களா, நிச்சயமாக இந்த இயற்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு அது நம்மளுடைய வாழ்க்கையே இல்லாமல் ஆகிடும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுன்றதுக்காக தான் 1991 பார்த்தீங்கன்னா பூமி போல் அதுல்யா தேஜ் அவர் வந்து இந்த பற்றியான ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருந்தார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டை வந்து அவங்க சூஸ் பண்ணாங்க. அட் த சேம் டைம் நீங்கள் வந்து 9ஆம் ராமாவனுடைய டெத்து நடக்குது. ஸோ அதை அனுசரிக்கணுன்றது காரணத்துக்காலையும் பார்த்தீங்கன்னா இந்த சதுப்பு நிலத்தை அழிக்கக்கூடாது. நம்ம நாட்டினுடைய அந்த பேசிக்கான ஹார்ட் பீட்டை வந்து நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இயற்கை அழிஞ்சு போயிடும் அப்படின்ற ஒரு கான்செப்டை முன் வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த மேங்க்ரோ காடுகள்லாம் பாதுகாக்கிறதுக்காக தாய்லாந்தில் மேங்க்ரோ டே அப்படின்னு சொல்லிட்டு மே 10 வந்து அனுசரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வேர்ல்டு லூப்பஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. அந்த லூப்பஸ் அப்படின்றது ஒரு விதமான வியாதி. இது வந்து வேர்ல்டு வைடில் கிட்டத்தட்ட 5 மில்லியன் மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டுக்கிறாங்களா. அதுவும் அமெரிக்காவில் 1.5 மில்லியன் மக்களாம். இந்த வியாதி வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஆன்டிபயோட்டிக் என்ன பண்ணணும், நமக்கு வெளியிலேருந்து வரக்கூடிய பாக்டீரியாவும் இல்லை வெளிலேருந்து வரக்கூடிய இந்த நோய் எதிர்ப்பு விஷயங்களையும் வந்து தடுத்து நிறுத்தி நம்மளை வந்து பாதுகாக்கணும். ஆனால் அது என்ன பண்ணுன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய திசுகளையும் அழிச்சு நம்ம உறுப்புகளையும் அழிக்க ஆரம்பிச்சிருமா. இந்த மாதிரியான ஒரு வினோதமான ஒரு வியாதின்ற ஒரு விஷயம் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. ஆனால் நிறைய பேர் இதை வந்து கண்டுக்காமே இருக்கிறோம். அதுவும் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 90% உமன்ஸ் தான் இதில் பாதிக்கப்படுறாங்க. 15 44 வயசுக்கு இடைப்பட்டவங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி, நான் பயங்கர ஹெல்த்திடா அப்படின்னு நினச்சிருந்தா கூட அவங்களுக்கும் இது ஏற்படுமா. இது எப்படின்னா உருவாகுது அப்படின்னு சைட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல், அந்த ஹார்ட் வலி, அந்த ஸ்கின்னில் வந்து பார்த்தீங்கன்னா திட்டா சில காயங்கள் மாதிரி உருவாகும், புண்ணு மாதிரி உருவாகும். ஸோ இது வந்து மெடிசன் அதிகமாக எடுக்கிறதுனால இந்த பிரச்சனை வருது. அட் த சேம் டைம் தொற்று வியாதிகள்னாலையும் வரலாம். அதே மாதிரி சூரியன்லேருந்து கூட இந்த பிரச்சனை உருவாகலாம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட காரணிகள் இதனால் இருக்குது. இப்படி வேர்ல்டு வைடில் பல பேரை கொண்டுட்டு இருக்கக்கூடிய இந்த வியாதியிலேருந்து நம்ம உயிர் பழைக்கணும், அது வந்து ஆரம்ப நிலையிலேயே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு டாக்டர் போனீங்கன்னா தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய நாள் தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லூப்பஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க மே 10. நெக்ஸ்ட் பேங்க் எம்ப்ளாயி டே அப்படின்னு சொல்லிட்டு கிர்கிஸ்தானுங்க. இது வந்து 1993 ஃபர்ஸ்ட் டைமாக சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாணயத்தை அவங்க வந்து வெளியிட்டாங்க. அதனால் சூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த டே வந்து உருவாகிறாங்க. ஏன்னா அந்த சோவியத் யூனியன் வந்து கலைஞ்சதுக்கப்புறம் இவங்க நாட்டுக்கு தனியாக சுதந்திரம்லாம் கிடச்சதுக்கப்புறம் 1991 என்ன பண்ணாங்கன்னா ரூபில், அதாவது சோவியத் யூனியனுடைய அந்த நாணயங்களை தான் இவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்குன்னு சொல்லிட்டு 1993 ஃபர்ஸ்ட் டைம் அந்த சோமுன்ற நாணயத்தை வந்து உருவாகினாங்கப்பா. ஸோ அதனால் 2003 பார்த்தீங்கன்னா பேங்க் எம்ப்ளாயிஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு டே உருவாகலாம்னு சொல்லிட்டு உருவாகின ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா இந்த நாள். நெக்ஸ்ட் புக் டே அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனில் ஒரு டேங்க. இது வந்து 1933 ஜெர்மனில் அந்த பேசிஸ் ஆட்சி, அதாவது இந்த உலகமே இந்த உலக போரால் பாதிக்கப்பட்டதில் அதனுடைய ஆட்சின்றது ஆரம்பித்த காலகட்டம். அப்போவே என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய வேறு விதமான புக்குகள், அதாவது ஜெர்மன் அல்லாத எல்லா புக்கையும் கொண்டு வாங்கப்பா எரிச்சிடலான்னு சொல்லிட்டு மொத்தமாக போட்டு எரிச்சாங்க. இது வந்து ஒரு பெரிய லெவலில் பாதிப்புங்க. இப்போது ஒரு மக்களை கொண்டுட்டா கூட மறுபடியும் அவங்க பிறந்து வந்துடுவாங்க. பட் கண்டுபிடிப்புகளும் ஆக சிறந்த விஷயங்களையும் நம்ம அழிச்சிட்டோம்னா அது மறுபடியும் உருவாகி வர்றதுக்கு எத்தனை வருடங்கள் ஆகும். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்குமே கூட யாழ்ப்பாணம்ன்ற ஒரு விஷயம் அழிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய தமிழை பற்றி பேசுறதுக்கோ அதை பற்றி வெளி உலகத்துக்கு சொல்கிறதுக்கோ நிறைய விஷயங்கள் அதில் அழிஞ்சு போச்சுன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிறாங்க நிறைய பேர். அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தான் பார்த்தீங்கன்னா ஜெர்மனில் வந்து ஜெர்மன் அல்லாத பல புத்தகங்களை போட்டு எரிச்ச ஒரு நாளுன்றது வரலாற்றில் ஒரு கருப்பு தினம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கவே கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வலியுறுத்தியும் புக்குன்ற ஒரு கான்செப்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றதை சொல்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட தான் பார்த்தீங்கன்னா புக் டே அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மன் வந்து உருவாக்கி இருக்காங்க மே 10. நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டேவை நீங்கள் ருமேனியா செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. 1878 பார்த்தீங்கன்னா உஸ்மேனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேரரசு இருந்தது. அதனுடைய பகுதிகளை தான் பார்த்தீங்கன்னா இந்த
ருமேனியாவில் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ரஷ்யாவுடைய போர் ஸ்டார்ட் ஆக ருமேனியா என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு சுதந்திரம் தேவைப்படுது, ஆனால் நாங்கள் உங்களோட சேர்ந்துக்கிறோம் சொல்லிட்டு அவங்களோட சேர்ந்து போர் புரிஞ்சாங்க. அதில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாங்க. அதனால் தனியாக பிரிஞ்சு வந்தாங்க. அது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதியே வந்து மிகல் கோகன்லிசியன் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து இதுக்காக அந்த சுதந்திரத்தை அறிவிச்சிட்டாரு. பட் இருந்தாலும் 10ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா கரோல் 1 அவங்க ராஜா வந்து சுதந்திரத்தை அறிவிச்சார். நம்ம ராஜா சுதந்திரத்தை அறிவிச்சனால தான் நமக்கு இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு இண்டிபெண்டன்ஸ் டே வந்து ருமேனியா செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 10. நெக்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோனேஷியாவை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 607 தீவுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்த பகுதிகளாக தான் இருக்குது. 4 மாநிலங்களாக அதை பிரித்து ஆண்டுனுங்கிறாங்க. ஆனால் இதனுடைய வரலாறு அப்படின்றது போர்ச்சுகீசியா, ஸ்பானியர்கள், அப்புறம் ஜெர்மனியர்கள், அதுக்கப்புறம் கடைசியாக அமெரிக்கா கையிலையும் வந்துச்சு. அமெரிக்கா கையில் இருந்தால் சும்மா விடுவாங்களா? அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அணு ஆயுத சோதனைகள்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த பகுதிகளை பண்ண அது நிறைய தீவுகளும் அழிஞ்சு போச்சு. அதனால் அவங்களுக்கு சொல்ல நிதி உதவிகள்லாம் பண்ணுறாங்க. அவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சுற்றுலாத்தலங்களாக வர்றது, அதுக்கப்புறம் இந்த மீன் பிடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவங்களுக்கு பைசான்றது வந்து நிற்குது. ஸோ அப்படிப்பட்ட அந்த நாட்டில் வந்து அவங்களை ஆள்றதுக்கு அவங்களே வந்து சட்டத்திட்டங்களாக உருவாக்கினாங்க. இது காரணம் என்னன்னா அமெரிக்கா வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உலக நாடுகளுக்கு தெரிய வர அவங்க பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, எங்களை நாங்களே ஆண்டுக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சட்டத்திட்டங்கள்லாம் உருவாக்கி 1979 இப்படி பிரித்து அவங்களே ஆண்டு ஆரம்பிச்சாங்கப்பா. அந்த நாள் தான் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோனேஷியா தீவுகள்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 10. அநீதியை அழிக்க கூட்டத்தின் தேவைகளுக்கு ஏற்ப சட்டம் பிறந்துச்சு. அதிகாரத்தில் இருப்பவங்களுடைய பிழையால சட்டம் இப்போ அநீதியால் அழிஞ்சிட்டு இருக்கோன்னு தோணுது. மறுபடியும் எல்லாரையும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாரு. உங்கள்கிட்ட விடைபெறுது நான் உங்க பண்ணி நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.